வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அர்ச்சனை என்பது என்ன? ஏன், எதற்காக செய்கிறோம்? காஞ்சி மகா பெரியவர் எழுதிய தெய்வத்தின் குரல் என்ற நூலின் முதல் பாகத்தில் கோவில்களில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற சடங்கு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற கருத்தை விளக்கியுள்ளார்கள். அது என்ன என்றால், பூமியின் காந்தக்களம் தூய்மையாக இருந்தால்தான் வாழ்கின்ற மக்களுக்கு தூய சிந்தனைகள் பிறக்கும். அதனால் பாவங்கள் குறையும். இந்த வான்காந்தத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஆற்றல் ஓரளவு மந்திரங்களுக்கும் உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்திருக்கார்கள். அந்த மந்திரங்களை கோவில்களில் பல முறை உச்சரிக்க வேண்டும் என்ற முறையையும் வகுத்தார்கள். அதற்காக கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் இதில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும் என்று அவரவர் பெயர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற சடங்கை ஏற்படுத்தினார்கள். இதில் பெயரும் நட்சத்திரமும் தான் நம்முடையதே தவிர, சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் ஒரு அஷ்டோத்திரமோ அல்லது சகசநாமமாகத்தான் இருக்கும். அதாவது அந்தந்த தெய்வங்களின் மந்திரங்களை பல முறை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் அது இந்த பூமியின் காற்று மண்டலத்தை, காந்த களத்தை தூய்மை செய்யும். ஆனால் அது எந்த அளவுக்கு தூய்மை செய்யும் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு கேள்வி. சரி, இந்த நோக்கம் தூயது, நல்லது என்றாலும் இது கொம்பை விட்டு வாழை பிரிக்கின்ற கதை தான். எப்படி என்றால், வான்காந்தத்தை கலங்கப்படுத்துவது மக்களின் எண்ணம், சொல், செயல்கள் தானே. இந்த எண்ணம், சொல், செயல்களை தூய்மைப்படுத்திவிட்டால் வான்காந்தம் எப்போதும் தூய்மையாகவே இருக்கும் அல்லவா? அது மட்டுமல்ல, மக்களின் வாழ்வில் துன்பங்களே தோன்றாமல் காக்கின்ற அற வழியும் தெய்வ நீதியும் இதுதான். இதை திருமந்திரம் சொல்கிறது. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. இதே போல பைபிளிலேயும் ஒரு வசனம் உண்டு. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆனால் தேவாலயங்களிலே யாரும் அர்ச்சனை செய்வதில்லையே. ஆனால் பைபிள் சொல்கிறது உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. இந்த இரண்டு கருத்துக்கள், அதாவது திருமந்திரம், பைபிள் என்ற இரண்டு மகா நூல்களின் தத்துவத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அர்ச்சனை என்ற சொல்லுக்கு ஒரு உட்பொருள் உண்டு என்பதை நாம் உணர்கிறோம். அது என்ன என்றால், பாறையை செதுக்கினால் தெய்வம் வெளிப்படும், நம்மை செதுக்கினால் தெய்வீகம் வெளிப்படும். அதாவது நம்மை செதுக்குதல் என்றால் நம்மில் உள்ள தீய அனுபவங்களை நீக்குதல் என்பதுதான். அதற்கு எது நன்று எது தீது என்று நமது எண்ணங்களை தரம் பிரிப்பதற்கு தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் அறிந்த தெளிவான அறிவு வேண்டும். அதற்கு நமது அறிவுதான் ஒரே வழி. இந்த அறிவை அறியும் வழிதான் தவம் என்று சொல்கிறார்கள். சரி, இதை அறிந்து கொள்வதன் பயன் என்ன, நோக்கம் என்ன என்றால், கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது நமது வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய நீதி நெறிகளையும் வாழ்க்கையை இனிமையாக்கி கொள்ளக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளையும்
பிறகு எழுத்தறிவு தொழில் அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்க கசடர கற்பவை. கற்க வேண்டியவற்றை ஐயமின்றி தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொள்வதன் பயன் என்ன, நோக்கம் என்ன என்றால், நிற்க அதற்கு தக. கற்றதன்படி நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி அறிந்து கொள்வதன் பயன், நோக்கம் என்பது அதன் நன்மைகளை நாம் துய்ப்பதுதான். அதற்கான தர மாற்றத்தை, திருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான். எனவே தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, அதாவது தன்னை தூய்மைப்படுத்தும் உண்மையான ஆன்மீகத்தை மேற்கொள்வது என்பதுதான் திருமந்திரத்திற்கு ஒரே பொருள். அதுதான் சத்தியமான உண்மை பொருள். சரி, பைபிளில் சொல்லப்பட்ட உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்பதும் திருமந்திரம் சொன்ன பொருளைத்தான் குறிக்கிறது. அதாவது பரமாத்மாவின், அதாவது பரமபிதாவின் பின்னமான குமாரன் ஜீவாத்மா தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டால் பரமாத்மாவோடு கலந்து அந்த பேரின்பத்தில் பூவுலக வாழ்வை நிறைவாக வாழ்ந்து தொண்டாற்றி இன்பம் பெறலாம். அது மட்டுமல்ல, பொதுவாக இறை வழிபாட்டு முறையில் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சடங்கு என்ன என்றால் விளக்கு ஏற்றுதல். இந்த விளக்கின் தத்துவமே மிக மிக அற்புதமான ஒரு மறைபொருள் ரகசியம். அது என்ன என்றால், விளக்கு என்பது ஒரு பாத்திரம். அதிலே வெளிச்சம் தோன்ற வேண்டும் என்றால் எண்ணெய், திரி, தீ என்ற 3 பொருட்களை நாம் பயன் கொள்ள வேண்டும். விளக்கிலே எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வைத்து அந்த திரியிலே தீ வைக்கின்ற போது எண்ணெய் திரியின் மூலமாக அது தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமாக மாறுகிறது. இதில் என்ன தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. அப்போ விளக்கு காட்டுகின்ற தத்துவம் என்ன என்றால், எண்ணெய் திரித்து விட்டேன் என்றால் எனக்குள் அறிவு ஒளி பிரகாசிக்கும். அந்த அறிவின் வெளிச்சத்தில் நான் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்கள் புரியும். அது புரிகின்ற போது நான் செய்த நன்மைகளுக்கு விளைவாக எனக்கும் நன்மைகள் வந்து சேர்ந்தன. நான் செய்த தீய செயலுக்கு விளைவாக எனக்கு துன்பங்கள் வந்து சேர்ந்தன. எனவே மேற்கொண்டு நான் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எனது தீய செயல்களை முற்றிலும் தவிர்த்து அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த நல்லவற்றை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தீபம் காட்டுகின்ற தத்துவம். அதாவது பயணத்தின் போது ஒரு விளக்கானது பாதையில் உள்ள மேடு பள்ளங்களை கண்களுக்கு தெரியப்படுத்தி இடரல் இல்லாத பயணத்துக்கு துணை செய்வது போல துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டுவது அறிவு. அந்த அறிவாகிய தெய்வத்தை அறிய வேண்டும் என்பதுதான் விளக்கு காட்டுகின்ற விளக்கம். அடிப்படையில் நம்மில் சில பல களங்கங்கள் ஆத்மாவில் கலந்துள்ளன. அவற்றில் தீயவற்றை நீக்கினால் மட்டுமே துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை அமையும் என்ற சத்தியத்தை உணர்த்துவதே பக்தி, ஞானம் என்ற 2 வழிகள் என்றாலும், பக்தியின் அடிப்படை, பக்தியில் மறைந்துள்ள உண்மை ஞானம்தான், ஞான மார்க்கம்தான். இதுதான் இறைவனை அறியும் வழி. எனவே இதுவரை பெற்ற சிந்தனை வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆலய வழிபாடு என்பது மக்களது உடல் நலத்திற்கும் மன தெளிவுக்கும் ஏற்ற மிக அற்புதமான ஒரு சடங்கு முறை. இதன் பொருளை உணர்ந்து தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்பதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்று வழி வழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது.
ஒரு நாள் மகரிஷி அவர்கள் இடத்துல பேசி கொண்டிருந்த போது சொன்னார், நான் கேட்டேன் சாமிஜி, நம்ம பயிற்சியிலுக்கு வருகிறார்கள், பிறகு மீண்டும் பழையபடி பக்தி மார்க்கத்திற்கே போய்விடுகிறார்களே, இதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்று கேட்டேன். இப்போ சாமிஜி சொன்னார்கள், மனவளக்கலை எப்படி இந்த சடங்குகளுக்கு மாற்றாக முழு நன்மையை பெறக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து விளக்கி சொல்லுங்க. அதன் பிறகு அவளுக்கு பக்தியே உயர்ந்தது என்று தோன்றினாலும் எதற்காக செய்கிறோம் என்று விளக்கம் தெரியாமல் ஒரு சடங்கை செய்வதை காட்டிலும் இதற்காகத்தான் இந்த சடங்கை செய்கிறோம் என்று பொருள் தெரிந்தோடு செய்கின்ற போது அதில் பெறக்கூடிய நன்மைகள் அதிகம் என்று சொன்னார். எனவே மகிழ்ச்சி சொன்னது போல ஆலய வழிபாட்டில் இரகசியார்த்தமாக உள்ள பொருளை, உண்மைகளை உணர்ந்து அவற்றை பயன் கொள்ள வேண்டும் என்ற தெளிவோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.